ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அருள் டெக் இன்ஃபோ. இன்றைக்கி ஒரு சூப்பரான அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு 2024 வருகிற 14/9/2024 சனிக்கிழமை தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்கிறது. மொத்தம் 2327 பணியிடங்களுக்கான இந்த குரூப் 2 தேர்வை 7,93,947 பேர் எழுதுகின்றனர். அவர்களுக்கான ஹால் டிக்கெட்ஸ் எல்லாமே ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் ஹால் டிக்கெட்ஸ் டவுன்லோட் பண்ணாதவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த குரூப் 2 தேர்வு ஹால் டிக்கெட்ஸில் வந்து நம்ம என்னென்ன டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணணும். ஹால் டிக்கெட்ஸோட வேறு என்னென்ன ஐடி கார்ட்ஸ் வந்து நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு எடுத்துகிட்டு போகணும். எக்ஸாம் ஹாலுக்கு போன உடனே ஓஎம்ஆர் ஷீட் நமக்கு கொடுப்பாங்க. அதில் என்னென்ன டீட்டெயில்ஸை நம்ம ஃபில் பண்ணணும், எப்படி மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ஃபில் பண்ணுறது. ஏன் அப்படின்னா ஓஎம்ஆர் ஷீட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டாலுமே உங்களோட ஆன்சர் ஷீட்டை வந்து இன்வாலிட் பண்ணிடுவாங்க, கரெக்ஷனுக்கு எடுத்துக்க மாட்டாங்க, உங்களுக்கான ரிசல்ட்ஸும் வராது. அதனால் அந்த ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து எப்படி கரெக்டாக ஃபில் பண்ணுறது, என்னென்ன டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபில் பண்ணணும், எக்ஸாம் ஹால்குள்ளே அந்த எக்ஸாம் முடிகிற வரைக்கும் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும், எப்படி நீங்கள் எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியில் வரணும் அப்படின்ற தகவலை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த குரூப் 2 தேர்வு 14/9/2024 சனிக்கிழமை காலையில் தான் வந்து தமிழகம் முழுவதும் நடைபெற இருக்குது. ஸோ இந்த எக்ஸாமோட டைம் ஷெடியூல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் 8:30 மணிக்கெலாம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா எக்ஸாம் ஹால்குள்ளே போயிருக்கணும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. அதிகபட்சம் 9 மணி வரைக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா கிரேஸ் டைம் அப்படின்றத கொடுப்பாங்க. 9 மணிக்கு மேலே ஒரு நிமிஷம் ஆனாலும் உங்களை எக்ஸாம் ஹால்குள்ளே விட மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணாலும் எக்ஸாம் ஹால்குள்ளே விட மாட்டாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே 8:30க்கு எக்ஸாம் ஹால்குள்ளே போயிடுங்க. ஏன் அப்படின்னா 9 மணிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 9:15 உங்களுக்கு வந்து ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அதனால் 8:30லேருந்து 9 மணிக்குள்ளே அட்வான்ஸாகவே நீங்கள் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா எக்ஸாம் ஹால்குள்ளே போயிடுங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற டைம் பார்த்தீங்கன்னா 9:30 மணிக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போன உடனே பார்த்தீங்க அப்படின்னா ½ அன் ஹவருக்கு முன்னாடி, அதாவது எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ½ அன் ஹவருக்கு முன்னாடி ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்ஸை வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 9:30க்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 9 மணிக்கெலாம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா உங்களுக்கான ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட், நீங்கள் ஆன்சர் ஷேட் பண்ணக்கூடிய அந்த ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டை வந்து உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அடுத்தது எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் உங்கள் கைக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வரும். கொஸ்டின் பேப்பர்ஸை இஷ்யூ பண்ணுவாங்க. 9 மணிக்கு ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் கொடுத்தாங்க அப்படின்னா 9:30 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் புக்லெட்டை உங்கள் கையில் கொடுத்துருவாங்க. அதை ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் டைம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் 9:30 மணிக்கு தான் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸாம் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டோட ஒரு மாடல். இந்த மாதிரி தான் உங்களுக்கான ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் இருக்கும். இந்த ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டை வாங்கின உடனே நீங்கள் பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டில் உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கா, உங்களுடைய நேம் எந்த விதமான ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸும் இல்லாமல் கரெக்டாக இருக்கா, உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் கரெக்டாக இருக்குது, பிரிண்ட் ஆகிருக்கா அப்படின்ற தகவலை தான் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் முதல்ல செக் பண்ணணும். அந்த இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்காங்க. ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டை நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் அதில் எதையும் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோட்டோகிராஃப்ஸ், நேம், ரெஜிஸ்டர் நம்பர் எல்லாமே கரெக்டாக ஃபில் ஆகிருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஏதோ ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது, இல்லை ஃபோட்டோ ஒழுங்காக பிரிண்ட் ஆகலை அப்படின்னா இமீடியட்டாக அந்த ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டை உங்கள் ரூம் இன்விஜிலேட்டர், ரூம் சூப்பர்வைசர்கிட்ட கொடுத்து இந்த மாதிரி தப்பாக இருக்குது அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லி மாற்றிக்கணும் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஆன்சர் ஷீட், ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட் 9:15 கொடுத்துட்டாங்க அப்படின்னா அடுத்தது வந்து 9 மணிக்கு கொடுத்துட்டாங்கன்னா 9:15 உங்களுக்கான கொஷின் புக்கில் கொடுத்துருவாங்க. வாங்கின உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அந்த கொஷின் பேப்பர்ஸில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே சீரியல் வைஸ் 1 2 3 சீரியல் வைஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா. 200 கொஷின்ஸ் அப்படின்னா 200 கொஷின்ஸும் அந்த சீரியல் வைஸ் எந்த விதமான மிஸ்டேக்ஸும் இருக்கா அப்படின்றத முதல்ல செக் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர்ஸை செக் பண்ணிக்கோங்க. கொஷின் பேப்பர்ஸில் ஏதாவது கொஷின்ஸ் வந்து ஆர்டராக இல்லை, 200 கொஷின்ஸும் இல்லை, ஏதாவது ஒரு கொஷின் மிஸ் ஆகுது, இல்லை கொஷின் நம்பர் மிஸ் ஆகுது அப்படின்னா உங்கள் ரூம் இன்விஜிலேட்டரில் இம்மீடியட்டாக இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லி வேறு கொஷின் பேப்பர் வாங்கிக்கோங்க. கொஷின் புக்லெட் நம்பரை வந்து ஓஎம்ஆர் ஷீட்டில் எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் கொஷின் பேப்பரை மாற்றவே முடியாது. அதனால் முக்கியமான விஷயம், கொஷின் பேப்பரை வாங்கின உடனே 200 கொஷின்ஸும் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு ஒன்ஸ் திருப்பி பார்த்துக்கோங்க. பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஷின் பேப்பரில் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, கொஷின் புக்லெட் நம்பர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த கொஸ்டின் புக்லெட் நம்பரை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டில் வந்து ஷேட் பண்ணணும். ரைட் பண்ணி அந்த கொஷின் புக்லெட் நம்பரை ரைட் பண்ணி ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டில் ஷேட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கான கொஷின் புக்லெட் நம்பர், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுடைய கொஷின் புக்லெட் நம்பர் வந்து 27430896 அப்படின்னா
ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டில் அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கும். அதில் அந்த நம்பரை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதணும். கொஷின் புக்கில் நம்பரை எழுதிட்டு அதுக்கு கீழே கொடுத்துருக்கிற ஷேடிங் காலமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 2 அப்படின்னா 2க்கு நேராக நீங்கள் ஷேட் பண்ணணும். அடுத்தது 7க்கு நேராக ஷேட் பண்ணணும். 4னா 4க்கு நேராக, 3னா 3க்கு நேராக, 0னா 0க்கு நேராக, 8னா 8க்கு நேராக, 9னா 9க்கு நேராக, 6னா 6க்கு நேராக. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஷின் புக்லெட் நம்பரை வந்து உங்களுடைய ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டில் நீங்கள் ஷேட் பண்ணணும். இதுதான் கரெக்ட் மெத்தட் ஆஃப் ஷேடிங் கொஷின் புக்லெட் நம்பர். முக்கியமான விஷயம், கொஷின் புக்கில் நம்பரை எழுதும் போதும் கரெக்டாக எழுதுங்க, ஷேட் பண்ணும்போதும் கரெக்டாக ஷேட் பண்ணுங்கள். சப்போஸ் மாற்றி இப்போ 2 இருக்குன்னா ஒரு காலத்தில் வந்து 2 நம்பரை நீங்கள் மாற்றி தவறுதலாக ஷேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுடைய கொஷின் புக்கில் ஆன்சர் ஷீட்டை வந்து கரெக்ட் பண்ண மாட்டாங்க, அதை இன்வாலிட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை மட்டும் கரெக்டாக ஃபஸ்ட்டு இதை ஃபில் பண்ணிடுங்க. அந்த தகவலை தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. கொஷின் புக்கில் நம்பரை ஒழுங்காக நீங்கள் எழுதுனாலோ இல்லை தவறாக ஷேட் பண்ணாலோ இல்லை ஷேட் பண்ணாமல் விட்டுட்டாலோ இல்லை ஒரே காலமில் வந்து 2 நம்பர்ஸை நீங்கள் ஷேட் பண்ணி வச்சுருந்தாலோ உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை வந்து கரெக்ஷனுக்கு எடுத்துக்க மாட்டோம், அதை இன்வாலிடு அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டில் யூஸ் பண்ணும்போது கருப்பு கலர் மை பென் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்லி பிளாக் பென் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ப்ளூ பென்னால் வேறு எந்த பெண்ணும் யூஸ் பண்ணக்கூடாது. பால் பாயிண்ட் பென் தான் யூஸ் பண்ணணும். இங்கு பென் அந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பென்சில்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாதீங்க. ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டில் வந்து வேறு எந்த ரிமார்க்ஸ், சின்னதாக ஒரு கிறுக்கலோ வேறு எந்த விதமான மார்க்ஸுமே இருக்கக்கூடாது அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஆன்சர் பண்ணும்போது கரெக்டாக எல்லா கொஸ்டினுக்குமே என்ன பண்ணியிருக்கணும்னா நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. எந்த கொஸ்டினையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேட் பண்ணாமல் விட்டுறக்கூடாது அப்படின்றத தகவலை சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தப்பாக ஷேட் பண்ணியிருந்தாலோ இல்லை ஒரே கொஷினுக்கு வந்து 2 ஆப்ஷன்ஸை நீங்கள் ஷேட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டை வந்து 2 மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. 2 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. ஏதாவது ஒரு கொஸ்டின் நீங்கள் ஷேட் பண்ணாமல் விட்டாலோ இல்லை ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2-3 ஆப்ஷன்ஸை நீங்கள் ஷேட் பண்ணியிருந்தாலோ உங்களுக்கு 2 மார்க்ஸ் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டிடெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் ஷீட்டில் வந்து எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா பார்ட் ஏ, பி, சி, டி அப்படின்ற 4 காலம்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி பார்ட் ஏல வந்து எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் ஷேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற தகவலை வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதை ஏலேருந்து எத்தனை ஷேட் பண்ணியிருக்கீங்க, பியில் எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்கீங்க, சியில் எவ்வளோ ஷேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற தகவலை வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஷேட் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ இதுதான் இந்த ஓஎம்ஆர் ஷீட் அப்படின்னா, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3 காலம்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தீங்கன்னா 1லேருந்து 67 கொஸ்டின் வரைக்கும் நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்த காலமில் 68லேருந்து 134 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்தது 135லேருந்து 200 வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் இந்த ஃபஸ்ட்டு காலமில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஏ காலம் ஆன்சர்ஸ் இருக்கும், அதை நீங்கள் ஷேட் பண்ணியிருப்பீங்க. பி, சி, டி எல்லாமே ஷேட் பண்ணியிருப்பீங்க. இங்கே கீழே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை ஏ ஆப்ஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற நம்பர் இந்த இடத்துல கீழே எழுதணும். பிக்கு நேராக பி எவ்வளோ சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எழுதணும். சிக்கு நேராக எத்தனை ஆப்ஷன்ஸை சி ஷேட் பண்ணியிருக்கீங்கன்றது எழுதணும். டிக்கு நேராக எத்தனை ஆப்ஷன்ஸை டி ஷேட் பண்ணியிருக்கீங்கன்றது எழுதணும். இதே மாதிரியே 3 காலம்ஸுக்குமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்கிற இந்த பாக்ஸஸ் 4-5 பாக்ஸஸ் கொடுத்துருக்காங்களே, 5 பாக்ஸஸ் 3 காலமில், ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு திரும்ப இங்கே பார்த்தீங்கன்னா செக்ஷன் 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த செக்ஷன் 3ல் பார்த்தீங்கன்னா ஏ அப்படின்றதுல மொத்தமாக எவ்வளோ ஆப்ஷன்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற தகவல் எங்கே எழுதணும். பியில் மொத்தமாக எத்தனை ஆன்சர்ஸ் நீங்கள் ஷேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எங்கே கொடுக்கணும். சியில் மொத்தமாக எவ்வளோ ஆப்ஷன்ஸை ஷேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது எங்கே எழுதணும். அதே மாதிரியே டியில் வந்து எவ்வளோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்றத இந்த பாக்ஸில் எழுதிட்டு கீழே ஷேட் பண்ணணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள். இதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்புறம் இன்வாலிட் பண்ணிடுவாங்க, இல்லை அப்படின்னா மார்க்ஸை வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே என்ட்ரு பண்ணுறீங்க இல்லையா, அந்த டீட்டெயில்ஸை அப்படியே இங்கே என்ட்ரு பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த 3 காலம்ஸ்லையுமே 1, 2, 3 இந்த 3 காலம்ஸ்லையுமே மொத்தமாக ஏ எவ்வளோ சூஸ் பண்ணியிருக்கீங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஏ கொடுத்துருப்பீங்க, அடுத்தது செகண்ட் காலம்க்கு இங்கே ஏ ஆப்ஷனுக்கு எவ்வளோ மார்க்ஸ் எவ்வளோ ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்றதை கொடுத்துருப்பீங்க, அடுத்தது இங்கே கொடுத்துருப்பீங்க. இந்த 3 ஏவையும் ஆட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல எழுதணும். அடுத்தது பிக்கு நேராக, பிஸ்க்கு நேராக மொத்தம் எவ்வளோ பி, சிக்கு நேராக மொத்தம் எவ்வளோ, டிக்கு நேராக மொத்தம் எவ்வளோ கொடுத்த டோட்டல் நீங்கள் கொடுக்கணும். டோட்டல் 200 மார்க்ஸ் அப்படின்னா இந்த ஏ, பி, சி, டி ஆப்ஷன்ஸை ஷேட் பண்ணியிருக்கீங்களா, இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 200 வரணும். வந்துச்சுன்னா தான் உங்களுக்கான அது கரெக்ட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன். ஸோ இதை வந்து கரெக்டாக ஃபில் பண்ணி முடிச்சிருங்க. அடுத்தது ஃபில் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய சைனை வந்து இந்த இடத்துல கீழே போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல உங்களுடைய
இடது கை ரேகை, லெஃப்ட் ஹேண்ட் தம்பி இம்ப்ரெஷன், அங்கே வந்து அந்த இங்க் பாக்ஸ் பேடெலாம் கொடுப்பாங்க. ஸோ மறக்காமல் இந்த இடத்துல வச்சுருங்க. ஏன் அப்படின்னா இதை வைக்கலனாலும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இன்வேலிட் அப்படின்னு சொல்லிடுவோம் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. அடுத்தது அந்த ஆன்சர் ஷீட்டுடைய பேக் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கேயுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுலேயுமே உங்களுடைய சைனை வந்து நீங்கள் போடணும். இந்த இடத்துல போடுறது வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி போடணும். ஃப்ரண்ட் பேஜில் போடுறது வந்து எக்ஸாம் எல்லாம் முடிச்சுட்டு உங்களுடைய சைன் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் வந்து நீங்கள் போடணும் அப்படின்ற தகவலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து செக்ஷன் 2ல் தான் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கொஷின் புக்லெட் நம்பரை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்கள் செக்ஷன் 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதில் தான் உங்கள் கொஷின் புக்லெட் நம்பர் அந்த இடத்துல எழுதிட்டு அதுக்கு கீழே நேராக என்ன பண்ணணும் அப்படின்னா ஷேட் பண்ணணும். மறக்காமல் எவ்வளோ ஏ எவ்வளோ பி எவ்வளோ சி எழுதியிருக்கும் அப்படின்றத கரெக்டாக அந்த காலம்ஸில் எழுதிட்டு மறுபடியும் அதை வந்து லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிற செக்ஷன் 3ல் கரெக்டாக ஃபில் பண்ணிவிட்டு மொத்தமாக 200 கொஷினில் ஒரு எவ்வளோ ஏ ஆப்ஷன்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, ஒரு 70 சூஸ் பண்ணியிருக்கீங்களா, 70 அப்படின்றது அந்த இடத்துல 070 அப்படின்னு எழுதணும். பி மொத்தம் ஒரு 60 சூஸ் பண்ணியிருக்கீங்களா, ஸோ 60, அடுத்தது ஒரு 30. ஸோ இது எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 200 கரெக்டாக வரணும். ஒரு கொஸ்டின் ஷேட் பண்ணாமல் விட்டுட்டிங்கனாலும் உங்களுக்கு 2 மார்க்ஸ் வந்து டிடெக்ட் பண்ணிடுவோம் அப்படின்ற தகவலை வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் ஹால்குள்ளே வந்து எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவும் எடுத்துகிட்டு போகக்கூடாது. மொபைல் ஃபோன், பேஜரோ, பென்ட்ரைவ், ஸ்மார்ட் வாட்சஸ், கேமரா, ப்ளூடூத் டிவைசஸ் இந்த மாதிரி எதையுமே நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸ்மார்ட் வாட்ச் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எலக்ட்ரானிக் டிவைசஸ்னால் டிசைன் டேட்டா புக்ஸோ இல்லை மேத்தமெட்டிக்கல் டிராயிங் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோ, லாக் டேபிள்ஸ், புக்ஸு, நோட்ஸு, ஹேண்ட்பேக்கு, ரஃப் ஷீட்டு இந்த மாதிரி எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம் ஹால்குள்ளே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா, யார் கூடயும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னா கொஷின் புக்கில் உங்கள்கிட்ட கொடுத்துட்டாங்கன்னா யார் கூடயும் நீங்கள் பேசக்கூடாது. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து எழுதாதீங்க, நீங்களும் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு காமிக்காதீங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு மால் ப்ராக்டிஸ் நடந்துச்சு அப்படின்னா உங்கள் ஆன்சர் ஷீட்டை வந்து கரெக்ட் பண்ண மாட்டாங்க. 3 வருஷம் தகுதி நீக்கம் பண்ணிடுவாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம்ஸுமே எழுத முடியாதபடி 3 வருடம் தகுதி நீக்கம் செஞ்சுருவோம் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆன்சர் ஷீட்ஸ், ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்ஸை வந்து எக்ஸாம் முடிஞ்சோன்னு அங்கேயே கொடுத்துடுவாங்க. வெளியில் எதையும் எடுத்துகிட்டு வந்துடாதீங்க. முக்கியமாக ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டில் பார்கோடு ஒன்று பிரிண்ட்டாக இருக்கும். அதை வச்சு தான் வந்து சிஸ்டம் மிஷினில் கொடுத்து உங்களோட ஆன்சர் ஷீட்டை கரெக்ட் பண்ணுவாங்க. அந்த பார்கோடில் எந்த விதமான பார்கோடு அழிக்கிற மாதிரியோ அது மேலே ஏதாவது சின்னதாக கிறுக்கல் வர மாதிரியோ எதுவுமே பண்ணிடாதீங்க. ரொம்ப 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 முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இதெல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களோட ஆன்சர் ஷீட்டை கரெக்ட் பண்ண மாட்டாங்க. 3 வருஷம் எக்ஸாமும் எழுத முடியாது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அந்த மாதிரி எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. சிகரெட்ஸ், ஸ்மோக்ஸ் அந்த மாதிரி எந்த விதமான டாக்ஸிக் ஐட்டம்ஸ், இன்டாக்சிகேட்டட் ஐட்டம்ஸ் எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்றது தகவலையுமே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட்ஸ் வந்து ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சியோட வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. tnpsc.gov.in இல்லை அப்படின்னா tnpscexams.in அப்படின்ற வெப்சைட்டில் உள்ளே போனீங்க அப்படின்னா ஹால் டிக்கெட் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் டேஷ்போர்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடி, லாகின் ஐடி, பாஸ்வேர்டை கொடுத்து கேப்சாவை கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். அதில் டவுன்லோட் ஹால் டிக்கெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரை ஃபில் பண்ணிவிட்டு கீழே டேட் ஆஃப் பர்த் கேட்டிருப்பாங்க. டேட்டு, மந்த், இயர் எல்லாமே கொடுத்து டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட்ஸ் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். tnpscexams.in அப்படின்ற வெப்சைட்டில் போனீங்கன்னா இதை பண்ணியிருந்திருக்கலாம். மேக்ஸிமம் ஆல்ரெடி பண்ணி முடிச்சிருப்பீங்க. ஸோ ஹால் டிக்கெட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்ததுக்கப்புறம் முதல்ல நீங்கள் செக் பண்ணுறது என்ன அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ கரெக்டாக கிளியராக இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுடைய ஃபோட்டோகிராஃப் கிளியராக விசிபிள் ஆகலை, இல்லை ஃபோட்டோகிராஃப் பிரிண்ட்டில் வரலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேப்பர் A4 ஷீட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதனுடைய உங்களோட நேம், அட்ரஸ், உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய சைன் எல்லாத்தையுமே போட்டு ஆதார் கார்டோ இல்லை பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸோ இல்லை ஓட்டர் ஐடி இதை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டு அதை நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போன உடனே இன்விஜிலேட்டர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள்ட்ட கொடுத்து இந்த மாதிரி ஃபோட்டோ கிளியராக இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு சைன் அண்ட் சீல் வாங்கி வச்சுக்கோங்க. ஐடி ப்ரூஃப் வந்து ஒரிஜினலை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இன்விஜிலேட்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். இன்னொரு விஷயம், ஹால் டிக்கெட்டோட ஏதோ ஒரு ஐடி ப்ரூஃப் ஒரிஜினல் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துகிட்டு போகணும். அது ஆதார் கார்டாக இருக்கலாம், ஓட்டர் ஐடியாக இருக்கலாம், பேன் கார்டாக இருக்கலாம், பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், டிரைவிங் லைசன்ஸாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போகலாம். ஃபோட்டோகிராஃப் கிளியராக இல்லை அப்படின்னா இந்த ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். ஃபோட்டோகிராஃப் கிளியராக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. உங்களுடைய ஹால் டிக்கெட் வித் எனி ஒன் ஒரிஜினல் ஐடி ப்ரூஃபோட நீங்கள் எக்ஸாம் ஹால்குள்ளே போங்க. ஸோ இதுதான் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ். இப்போ நம்ம சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தமிழக அரசு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஹால் டிக்கெட்ஸை tnpscexams.in அப்படின்ற வெப்சைட்டில் போய்ட்டு ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் டேஷ்போர்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. சொன்ன மாதிரியே காலையில் 8:30 மணிக்கெலாம் நீங்கள் வரணும். 9 மணி வரைக்கும் உங்களை அலோவ் பண்ணுவாங்க. அதுக்கு மேலே அலோவ் பண்ண மாட்டாங்க. 9 வரைக்கும் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹால் டிக்கெட்டோட நம்ம சொன்ன மாதிரி தான் ஏதாவது ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டோ, பேன் கார்டு, பாஸ்போர்ட் ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ நம்ம பார்த்த டீட்டெயில்ஸ் தான் அப்படியே இதில் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. எக்ஸாமுக்கு வந்து பிளாக் இங்க் பால் பாயிண்ட் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், மொபைல் ஃபோன்ஸ் எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவுமே எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஹாலுக்குள்ளே வீடியோ கண்டிப்பாக எடுப்பாங்க. இந்த தடவை வந்து ஸ்ட்ரிக்டாகவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வருஷம் வருஷம் எடுப்பாங்க, பட் இந்த தடவை வந்து கிளியராகவே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வீடியோ எடுக்கிறது வந்து கேண்டிடேட்ஸுடைய ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி, அவங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர் தெரிகிற மாதிரி எடுப்பாங்க. ரெஜிஸ்டர் நம்பர் டேபிளில் எழுதி ஓட்டிருக்கும். இல்லை அப்படின்னா உங்களுடைய ஓஎம்ஆர் ஆன்சர் ஷீட்டில் எடுக்க மாட்டாங்க. உங்களுடைய டெஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் இருக்கும். அந்த ரெஜிஸ்டர் நம்பரும் உங்கள் ஃபேஸும் கவர் ஆகிற மாதிரி வீடியோ எடுப்பாங்க அப்படின்ற தகவலை வந்து முன்கூட்டியே வெளியிட்டுட்டாங்க. ஏன்னா மால் ப்ராக்டிசஸை தடுக்கிறதுக்காக இதை வந்து இந்த இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே பண்ண போகிறோம் அப்படின்ற தகவலையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த உங்களுடைய ஹால் டிக்கெட் இல்லை அப்படின்னா உங்களுடைய டெஸ்கில் இருக்கக்கூடிய ரெஜிஸ்டர் நம்பர் தெரிகிற மாதிரி, உங்களுடைய ஃபேஸ் கவர் ஆகிற மாதிரி, இந்த மூணும் கவர் ஆகிற மாதிரி வீடியோ கண்டிப்பாக எடுப்பாங்க அப்படின்ற தகவலை சொல்லிட்டாங்க. ஸோ இந்த தடவை வந்து ரொம்ப சீரியஸாகவே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த எக்ஸாம்ஸ் வந்து எந்த விதமான மால் ப்ராக்டிசஸும் இல்லாமல் கண்டக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக புதுசாக டிஎன்பிஎஸ்சி சேர்மனாக பொறுப்பேற்றிருக்கிற திரு எஸ்கே பிரபாகர் ஐஏஎஸ் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸோடலாம் மீட்டிங் வந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக வந்து ஒரு மீட்டிங் பேசியிருக்காங்க. எல்லா விதமான அரேஞ்ச்மெண்ட்ஸும் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற தகவலை வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்திங்க அப்படின்னா 14/9/2024 காலையில் நடக்கக்கூடிய இந்த எக்ஸாமுக்கு பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 2327 வேகன்சிஸ் இருக்குது. ஒரு 1820 வேகன்சி ப்ளஸ் ஒரு 507 வேகன்சி, மொத்தம் 2327 வேகன்சிஸ் இருக்குது. மொத்தம் எவ்வளோ பேர் இந்த எக்ஸாம் எழுதுறாங்கன்னா, அவங்கள ஹால் டிக்கெட்ஸ் மொத்தம் எத்தனை பேருக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,93,947 பேர். இந்த 7,93,947 பேரும் எழுதுவாங்களா அப்படின்றது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நமக்கு எவ்வளோ பேர் எழுதியிருக்காங்கன்றது தெரியும். இப்போதைக்கு 7,93,947 பேருக்கு ஹால் டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 38 மாவட்டங்களில் 2,763 சென்டர்ஸ், எக்ஸாம் சென்டர்ஸில் வந்து அந்த எக்ஸாம்ஸ் நடக்குது அப்படின்ற தகவலை சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ண அந்த ப்ரெஸ் ரிலீஸ். கரெக்டாக எல்லாத்தையும் செக் பண்ணணும், எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாமே எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ற தகவலை வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A தேர்வுக்கான ஹால் டிக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸாம் ஹால்குள்ளே நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.